ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு முதல் முறையாக கிடைச்ச கேக் ஆர்டர் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு கேக் பேக் பண்ணுறது பிடிக்கும். இது வரைக்கும் நான் கேக் பேக் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லி, ஆனால் இது வரைக்கும் ஆர்டர் எடுத்து எதுவும் செஞ்சு கொடுத்தது கிடையாது. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டதுனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் செஞ்சுருந்தேன். வெனிலா கப் கேக் வித் ஃப்ராஸ்டிங் செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை நான் எப்படி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம விஸ்க் வச்சும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இதில் பைனாப்பிள் எசன்ஸ் எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னா, வெனிலா கேக் பண்ணும்போது நிறைய பேர் முட்டை ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கும்போது உங்களுக்கு முட்டை ஸ்மெல் சுத்தமாக தெரியாது. அரை கப் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை எடுத்துடலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கிறேன். அடுத்து ஒரு சல்லடை எடுத்துக்கிறேன். அதில் 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மைதாவை முட்டையோடு சேர்த்து கலக்கும்போது ஓவராக மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கப் கேக் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கப் கேக் மோல்டு இல்லாமல் எப்படி நம்ம பேக் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக கேக் பேக் பண்ணக்கூடிய பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பேப்பர் கப்ஸை இந்த பேனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். பேனில் பேப்பர் கப்ஸை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கப் கேக் லைனர் எடுத்திருக்கேன். இதை இந்த பேப்பர் கப்புக்குள்ளே வச்சுக்கிறேன். கப் கேக் லைனரை மட்டுமே வச்சு பேக் பண்ணோன்னா அது விரிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே கப் கேக் லைனர் வச்சிங்கன்னா அது விரியாது. இப்போ கப் கேக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பேட்டரை ஃபுல்லாக சேர்த்துறாமல் 3/4 பாகம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது சரியாக இருக்கும். பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். அடுத்து இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அடிகனமான பாத்திரத்தில் மணலை பரப்பிட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல சூடாக இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கிறேன். அடுத்து இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கப் கேக்ஸை வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா கப்பை இந்த மாதிரி எடுத்து கவிழ்த்துட்டு லேசாக ஷேக் பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கப் கேக் அழகாக வந்துடும். கப் கேக் அவனில் பண்ணுற மாதிரி நல்ல பேக் ஆகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா கப் கேக்ஸையும் நான் பேப்பர் கப்லேருந்து எடுத்துட்டேன். இந்த பேப்பர் கப்ஸை திரும்பவும் நம்ம எடுத்து வச்சு அடுத்த முறை பேக் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கப் கேக்ஸ் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 50 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டரை சேர்த்துக்கிறேன். பட்டரை இது போல் கையை வச்சு அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பீட் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
பட்டரை இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் பவுடர் பண்ண சர்க்கரை 1/2 கப் அளவு சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரையை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். 1/2 கப் சர்க்கரையை முழுசாக சேர்த்துட்டேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன், ப்ளூ கலர் சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு ட்ராப் தான் சேர்க்குறேன். ஜெல் கலர் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி இதை நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும். அதனால் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறேன். பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். அதை வந்து பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் க்ரீமை இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃப்ராஸ்டிங்கை கேக்குக்கு மேலே சேர்க்கறதுக்கு முன்னாடி கேக் நல்லா ஆறியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு 10 கப் கேக்ஸ் கிடச்சிருந்தது. ஃப்ராஸ்டிங்கோட கப் கேக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்கிறேன். கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.